11வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் அதை சேர்ந்து வாசிப்போம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். அதை சேர்ந்து நாம் வாசிப்போம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நீங்கள் இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ எப்படி கர்த்தர் சபையை ஆசீர்வதிக்க போறார், எப்படி குடும்பங்களை ஆசீர்வதிக்க போறார், எப்படி கையிட்டு செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார், ரொம்ப முக்கியம் பாருங்க. இதெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு நம் விசுவாசத்தோடு வாழ்வது ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதனால்தான் வேதத்தை அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம், கர்த்தரை அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். அதனால பவுல் போன்ற பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் கூட இந்த தீர்க்க தரிசனமாக மறைச்சி வச்சிருக்கிறாங்க. ஒரு சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல இந்த பூமி முழுவதும் கர்த்தரை அறிகிற அறிவினால நிறைந்திருக்கும். அப்போ ஒரு சபை எதனால நிறைந்திருக்கணும்? கர்த்தரை அறிகிற அறிவினால ஒரு சபை என்ன பண்ணணும்? நிறைஞ்சிருக்கணும். இங்க வருகிற எல்லாரும் ஒருமனப்பட்டு கர்த்தர் எனக்கு தீமையை அல்ல நன்மையை மட்டுமே என்ன பண்ணுவாரு? செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்படி கர்த்தரை அறிகிற அறிவினாலே சபை நிறைந்திருக்கும் போது நான் சொல்றேன், பெரிய மாற்றங்கள் வாழ்க்கையில் உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். பெரிய மாற்றங்கள் உண்டாக ஆரம்பிக்கும். ஒன்னொன்னா மாற ஆரம்பிக்கும். ஏன் பயப்படுறோம்? நிறைய நேரங்களில் ஏன் பயமும் கவலையும் நம்ம ஆட்கொள்ளுது? நம்ம கர்த்தர் எப்படிப்பட்டவர்னு நமக்கு தெரியல பாருங்க. அதனால தான் சில பேர் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது கூட ஆரம்பிக்கிறதுக்கு கூட பயப்படுறாங்க. ஒரு ரம்மா பாருங்க, என்கிட்ட அவங்க நல்லா ரட்சிக்கப்பட்டவங்க, ஆவிக்குரியவங்க, அவங்க வந்து என்கிட்ட, ஐயா ஒரு ஜெபம் பண்ணுங்க ஐயா நீங்கள் அப்படின்னாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்டால், இல்லை ஒரு இட்லி கடை வைக்கலான்னு இருக்கிறேன் நான், வைக்கலாமா வானாமான்னு தீர்க்க தரிசனம் சொல்லுங்க பார்த்துட்டு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இதுக்கு எதுக்குமா தீர்க்க தரிசனம்? கர்த்தர் நல்ல தேவன், ஒரு ஆசை உங்களுக்குள்ளே உண்டாக்கி இருக்கிறார், ஒரு இட்லி கடையை வைக்க போகிறேன்னு. தாராளமாக என்ன பண்ணுங்க, வைங்க. எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். தாராளமாக வைங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. சில பேருக்கு பாருங்களேன், ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு பயப்படுறோம், ஒரு செய்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், உள்ளத்தில் ஒரு பெரிய பயமும் கலக்கமும் உண்டாயிடுது. பண்ணலாமா, இது செய்யலாமான்னு. நான் சொல்கிறேன், 1000 பேர் தோற்று போனதில் நீங்கள் கை வச்சா ஜெயிக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க நீங்கள்? ஏன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. சொல்லுங்க பக்கத்தில், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நல்லா சொல்லுங்க, கூப்பிட்டு சொல்லுங்க கொஞ்சம், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நம்புறீங்களா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. கர்த்தர் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆசீர்வாதத்தை உங்க மேல கர்த்தர் கூறி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ வாளாயிராமல் தலையாயிருப்பாய், நீ கீழாயிராமல் மேலாயிருப்பாய்னு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கடவுள் உங்க மேல ஆசீர்வாதத்தை சொல்லி இருக்கிறாரு. அப்போ நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பக்கத்துல சொல்லிவிடுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவங்களுக்கு டவுட் இருக்கும் உங்க மேல என்னவோ இருக்குது அப்படின்னு. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்போ நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்கிற அறிவோடு ஒரு காரியத்தை செய்யும் போது ஒரு பெரிய வெற்றி அதில் பார்க்க ஆரம்பிப்பீங்க. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க நீங்க? அதனால தான் நான் திரும்ப சொல்றேன், 1000 பேர் தொட்டு தோத்து போனதுல நீங்க கை வச்சா ஜெயிக்கும். நீங்க கை வச்சா சொல்லுங்க, நீங்க கை வச்சா ஜெயிக்கும். ஏன்னா ஆசீர்வதிக்கப்பட்ட கை இந்த கை. நல்லா நல்லா தூக்கி காட்டுங்க கையை. ஐயோ இந்த கையாங்க உருப்படாத கைன்னு பார்த்து பார்த்து எத்தனையோ வாழ்க்கையில் இழந்துட்டோம் பாருங்க. நல்லா இனிமேல் உங்கள் பார்வை வேற மாதிரி இருக்கட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட கை இது. நான் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தர் என் மேலே ஆசீர்வாதத்தை சொல்லியிருக்கிறார். நான் வாளாயிராமல் நான் தலையாயிருப்பேன், நான் கீழாயிராமல் மேலாயிருப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ நீங்க கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். பெருகும் பாருங்க. இந்த 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 வருஷம் பாருங்களேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பெருக்கத்தை உங்க பிசினஸ்ல கர்த்தர் உண்டாக்கி தருவார். உங்க வேலையில கர்த்தர் உண்டாக்கி தருவார். நீங்க செய்யற சின்ன தொழில கர்த்தர் உண்டாக்கி தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஏன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
மறக்கக்கூடாது. நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். யார் போட்டாலும் நல்லா இருக்கிறீங்களா, நெட்டு மரம் ஏறாமல் இருக்கலாம், நான் போட்டால் ஏறிடும். சொல்லுங்க. ஏன் கேளுங்க, ஏன் பக்கத்தில் கேளுங்க, ஏன் நீங்கள் போட்டால் ஏறுது? ஏன்னா நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேலே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கணும், கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆசீர்வதிச்சிருக்கிறார். அப்போ நான் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை உண்டாக்குவார். அப்போ அந்த அம்மாட்ட சொன்னேன், தாராளமாக ஆரம்பிம்மா, கர்த்தர் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு. அப்பவும் நம்மளை பாருங்க, இல்லையா நான் கடை வைக்கலான்னு இருக்கிற கடைக்கு முன்னாடி ஒரு 5 கடை இருக்குது அப்படின்னாங்க. அட 10 கடை இருக்கட்டும்மா, 20 கடை கூட இருக்கட்டும், வரவன் சாப்பிட்டே கூட வீட்டிலேருந்து வரட்டும், உங்கள் கடை முன்னாடி வந்து நிற்கும் போது பசி எடுக்க வைப்பார் ஆண்டவர் அவனுக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க நீங்கள்? ஏன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க எல்லாரும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பக்கத்தில் கூப்பிட்டு சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆசீர்வதிக்கப்பட்டவங்க நீங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அப்போ தைரியமாக ஒரு காரியத்தை ஆரம்பியுங்கள். நீங்கள் சும்மா இருக்கிற வரைக்கும் கர்த்தர் எதுவும் பண்ணவே முடியாது. அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், எழும்பு சீயோனே எழும்புன்றார். உட்கார்ந்துருக்காத, முடங்கினது போதும். உன் வாழ்க்கையில் சில காரியங்கள் முடங்கி இருக்குது, கர்த்தர் சொல்கிறாரு எழுந்துரு. ஒன்றை செய்யும்படி எழுந்திருக்கும் போது நான் சொல்கிறேன், ஆவியானவர் உங்கள் மேலே இறங்குவார். அப்படியே எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆண்டவர் உங்கள் மேலே இறங்கி, நான் சொல்கிறேன் பாருங்களேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பெருக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன பண்ணுவார்? உண்டாக்கி தருவார். சொல்லுங்க மறுபடியும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்க எல்லாரும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எத்தனை பேர் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்றீங்க? ஆமே. அந்த எண்ணெய் எப்பவுமே இருக்கட்டும். பிசாசு சொல்லுவான், ஆமாம் அந்த ஆள் வந்து சொல்லுவான், வெள்ளை சாட்டியை போட்டுக்கின்னு எங்கேருந்தோ வந்து சொல்கிறான் பாரு, நம்பாதன்னுவான். நீங்கள் நம்பணும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ சொல்கிறத நம்ப மாட்டேன் பிசாசே, கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க நீங்கள்? அதனால தான் சொல்கிறார் மலைப்பிரசங்கத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாதிருங்கள். பக்கத்தில் சொல்லுங்கள், கவலைப்படாதீங்க. எதுக்கு என்ன பண்ணாதீங்க, கவலைப்பட. எப்படி என் பிள்ளைய படிக்க வைப்பேன், எப்படி ஃபீஸை கட்டுவேன், எப்படி இந்த குடும்பத்தை காப்பாற்றுவேன், எப்படி இந்த குடும்பத்தை கொண்டு போய் நான் கரை சேர்ப்பேன்னுங்கிற பயமும் கவலையும் உங்களுக்கு இருக்க வேண்டாம். ஏன்னா உலக மனுஷன் கவலைப்படலாம், நான் கவலைப்படக்கூடாது. ஏன்னா கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க நீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. கல்வாரி சிலுவையின் மூலமாய் மனுஷன் இழந்து போன எல்லாத்தையும் மீட்டு கொடுத்திருக்கிறாரு. அது மட்டுமல்ல, மனுக்குலத்துக்கு தேவையான, உங்களுக்கும் எனக்கும் தேவையான 1000 தலைமுறை வரைக்கும், நைட்டு பார்த்து இரக்கத்தை செய்கிற தேவன் 1000 தலைமுறைக்கும் தேவையான அனைத்து விதமான நன்மைகளையும் எனக்காக அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் நம்பர் எனக்காக கடவுள் எல்லாத்தையும் சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு? சிலுவையின் மூலமாய் உண்டான மீட்பிலே தேவன் எனக்கு 1000 நன்மைகளை எனக்காக சம்பாதிச்சு வச்சிருக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு எங்க அப்பா. இந்த உலக பிரகாரமான அப்பா உங்களுக்கு சம்பாதிச்சு வைக்காம போலாம், பரலோகத்தில் ஒரு அப்பா உங்களுக்காக இருக்கிறார். கோடா கோடி நன்மைகளை உங்களுக்காக எனக்காக அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க நீங்க? அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கிறார் அப்பா எனக்கு. இந்த அப்பா சம்பாதிக்கலன்னாங்க, இந்த அப்பா எனக்கு சொத்தை ஏற்படுத்தி வச்சுட்டு போனா போலனா என்ன, எனக்கு பரலோகத்தில் ஒரு அப்பா இருக்கிறாரு. அவர் எனக்காக 1000 நன்மைகளை எனக்கு அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்புறீங்களா? சம்பாதிச்சு வச்சிருக்கிறாருன்னு என் பேர்ல டெபாசிட் பண்ணியிருக்கிறார். எனக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதத்தையும் என் பேர்ல கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? சம்பாதிச்சு அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்.
அதனால தான் பாருங்கள் பைபிள் எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை கவனிங்க. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, நல்ல கவனிங்க வார்த்தைகளை, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை, எல்லாம் சொல்லுங்க, ஆயத்தம் பண்ணினவைகளை. ஆயத்தம் பண்ணினவைகள்னா என்ன? கர்த்தர் உங்களுக்காக எனக்காக சிலுவையின் மூலமாய் ஆயிரமான நன்மைகளை என்ன பண்ணியிருக்கிறார்? ரெடி பண்ணி வச்சிருக்கிறார், ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது. சொல்லுங்க, நல்லா கூப்பிட்டு சொல்லுங்க, இல்லை கொஞ்சம் கிள்ளி கூட சொல்லுங்க, இல்லை மெதுவாக கிள்ளி சொல்லுங்க. நம்மளுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார் ஆண்டவர். நீங்கள் நம்புறீங்களா? கர்த்தர் உங்களுக்காக ஆயிரமான நன்மைகளை சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, தேவன் தம்மில் அன்பு கூறுபவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை, நல்ல கவனிங்க, அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில், அப்பா என்ன மாதிரி சொல்றாரு பாருங்க, நல்லா கவனிங்க. அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை அப்படின்னா என்ன? அவர் உங்களுக்காக சிலுவையின் மூலமாய் நிறைய நன்மைகள் என்ன பண்ணிருக்கிறாரு? சம்பாதிச்சு வச்சிருக்கிறார். உங்க அப்பா சொல்லுங்க, பக்கத்துல உங்க அப்பா எவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு? எந்த கண்ணும் இது வரைக்கும் கண்டதில்லையா, எந்த காதும் அதை இது வரைக்கும் என்ன பண்ணது இல்லையா, கேட்டதில்லையா, எந்த மனிதனுடைய இருதயத்திலும் அது தோன்றினதில்லை. அவ்வளவு நன்மைகளை உங்களுக்காக எனக்காக சம்பாதிச்சு வச்சிருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. நன்றி ஆண்டவரே, அல்லேலூயா. ஏன்னா அவர் என்ன செய்து முடித்திருக்கிறார், என்ன சம்பாதிச்சு வச்சிருக்கிறார்னு எனக்கு அறிவு வந்தாதான் அதை நான் விசுவாசிக்க முடியும். அல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றான், தேவனே உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் ஏராளம் அப்படின்றான் சங்கீதக்காரன். எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நிறைய நன்மைகளை என்ன பண்ணிருக்கிறீர், எனக்காக சம்பாதிச்சு ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர். எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. அன்னைக்கு தாவீது சொல்லும்போது ஒரு ஆட்டு ரத்தம் தான் அவனுக்காக சிந்தப்பட்டு இருந்தது. நல்ல கவனிங்க, ஒரு ஆட்டு ரத்தம், ஒரு ஆட்டு, இவனுக்காக ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டு இவனுக்கு அவ்வளவு நன்மை சம்பாதிச்சு வைக்கப்பட்டிருக்குன்னா, உங்களுக்காக எனக்காக கிறிஸ்துவின் ரத்தமே சிந்தப்பட்டிருக்கிறது. ஆட்டு ரத்தம் சிந்தி இவ்வளவு நன்மை அவனுக்கு உண்டாயிருக்குன்னா, கிறிஸ்துவின் ரத்தம் எனக்கு எவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்கிறது கொஞ்சம் எண்ணி பாருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒரு மிருகத்தின் ரத்தம் சிந்தப்பட்டு இவனுக்காக சிந்தப்பட்டு இவ்வளவு நன்மை இவனுக்காக கிடைக்கணும், இவன் விசுவாசிப்பான், இவன் நம்புவான், இவ்வளவு நன்மை இவனுக்காக சம்பாதிச்சு வைக்கப்பட்டிருக்கும்னா, உங்களுக்காக எனக்காக கிறிஸ்துவே தன் ரத்தத்தை சிந்தியிருக்கிறார். அப்போ எவ்வளவு நன்மை உங்களுக்காக சம்பாதிச்சு வைக்கப்பட்டிருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க. ஹல்லேலூயா. நிறைய வர வேண்டியது இருக்குது. சொல்லுங்க பக்கத்தில், நிறைய வர வேண்டியது இருக்குது உங்களுக்கு. நிறைய வர வேண்டியது இருக்குது. இந்த 13ஆம் வருஷத்தில் இந்த சபைக்கு சொல்கிறேன், இந்த மக்களுக்கு சொல்கிறேன், ஒன்றன் பின் ஒன்றாக உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும் பாருங்க. ஒன்று ஒன்றா வரும். அல்லேலூயா. அதே தான் இவர் சொல்றாரு பாருங்க, பேதுருவும் அதுதான் சொல்றார். திருப்புங்க 1 பேதுரு, சாரி 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தலினது மன்றி. எப்படி சொல்றாரு பாருங்க, எல்லாம் சொல்லுங்க. ஜீவனுக்கும், சொல்லுங்க, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவையும் அவருடைய திவ்ய வல்லமை
என்ன பண்ணிருதான் நமக்கு சம்பாதிச்சு வச்சிருக்குது. எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் அப்படின்னா என்ன? இந்த உலக வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் தேவையான சகல விதமான நன்மைகளையும் அவருடைய திவ்ய வல்லமை எனக்காக சம்பாதிச்சு வச்சிருக்குது. பக்கத்தில் சொல்லுங்க, கூப்பிட்டு, எல்லாம் ரெடியாக இருக்குது உங்களுக்கு. வீடு ரெடி. நீங்கள் கட்டினாதான் வீடுன்னு நினைக்கிறீங்க. கர்த்தர் சில நேரங்களில் செய்கிற வேலைலாம் உங்களுக்கே தெரியாதுங்க. கர்த்தர் வேறு மாதிரி ஐடியாலாம் பண்ணுவார் உங்களுக்கு வீடு கிடைக்கிறதுக்கு. ஏற்கனவே ஒருத்தனை கட்ட வச்சவன் ரெடியாக இருக்கிறான், கட்டி சாவியை கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுக்க வைப்பார் ஆண்டவர். சில நேரங்களில் அவர் செய்கிற வேலையெல்லாம் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த 13ஆம் வருஷத்தில் சில சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும். சில காரியங்கள் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். சில பேருக்கு இங்கே உட்காந்துருக்கிற எல்லாரோட கர்த்தருடைய ஆவியானவர் பேசிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு நீங்களே ஷாக்காக போகிறீங்க. கர்த்தர் சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு மீன் கூட பிடிக்க முடியாதவன் 6 மாதம் பிடிக்க வேண்டிய மீனை பிடிச்சிட்டான். ஒரு மீன் கூட பிடிக்க முடியாதவன், பைபிள் சொல்லுது, இவ்வளோ மீனை பிடிச்சிட்டமேன்னு அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? ஷாக் ஆகிட்டான், ஆள் பிரமிப்பு உண்டாயிடுச்சு. நான் சொல்கிறேன், இந்த 13ஆம் வருஷத்தில் சில இன்ப அதிர்ச்சி உங்களுக்காக இருக்குது. ஏன்னா உங்கள் கண்ணுக்கு தெரியாத சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து கர்த்தர் உங்ககிட்ட கொடுக்க போகிறார் ஆண்டவர். அப்படி செய்ய போகிறார். அதனால தான் சொல்கிறார் இல்லையா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, உனக்காக வெண்கல கதவுகளை உடைத்து. எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். என்ன கதவுகளை உடைச்சி? வெண்கல கதவுகளை உடைத்து அப்படின்றார். அப்படின்னா என்ன? நம்மளாம் பாருங்க, சும்மா ஒரு அட்டக்கதவு கூட உடைக்க முடியாது நம்மளால. கர்த்தர் இறங்க போறார். சொல்லுங்க எல்லாரும், இந்த வருஷம் என் வாழ்க்கையில கர்த்தர் இறங்க போறார். ரொம்ப வல்லமையோடு மகிமையோடு என் வாழ்க்கையில இந்த வருஷம் கர்த்தர் இறங்க போறார். இந்த சபை 13ஆவது வருஷத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது. நான் பேசிட்டு இருக்கிற இந்த சபைக்கு முன்னாடி இந்த ஆண்டு கர்த்தர் வல்லமையா இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில வெளிப்படாத விதங்கள்ல இந்த ஆண்டு உங்க வாழ்க்கையில வெளிப்பட போறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க இந்த ஆண்டு பெரிய விதங்கள்ல கர்த்தர் உங்க வாழ்க்கையில வெளிப்பட போறார். வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பால்களை முறித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபடத்தில் இருக்கிற புதையல்கள் உனக்கு கொண்டு வந்து கொடுப்பேன்னு சொல்றார் ஆண்டவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க பக்கத்தில். வரும் 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 வரும். ஓட்டத்தில் வராது. சில நேரங்களில் பாருங்க, கர்த்தர்கிட்ட கேட்கறதுல கூட உங்களுக்கு பாருங்க கொஞ்சம் தயக்கம். ஏதோ கர்த்தர் கோச்சிக்கு போறாரு அப்படின்னு. அன்னைக்கு பாருங்க, நாங்கள் யூத் மீட்டிங்லாம் நடத்துகிறோம் பாருங்க. ஒரு பொண்ணு சொல்லுது, கல்யாணத்துக்காக ஜெபம் பண்ண வந்தது பாருங்க. சொல்லுது, என்னம்மா அப்படின்னா, ஐயா கல்யாணத்துக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா, எப்படிம்மா ஜெபம் பண்ணுன்னு கேட்டால், ஏதோ சேவுடோ குருடோ சேவுடோ ஏதோ ஒன்று கடவுள் கொடுக்கட்டும். என்ன புத்தி பாருங்க அதுக்கு. நான் சொன்னேன், என்ன புத்தி இது குருடோ சேவுடோ கொடுக்கறதுக்காக? கர்த்தர் இருக்கிறாரு. நான் சொல்கிறேன், உலகத்திலே தலை சிறந்ததை கர்த்தர் உனக்கு தருவார். நான் சொல்கிறேன், பெஸ்ட்டை கொடுப்பார். இந்த சபைக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், இந்த ஆண்டு தலை சிறந்ததை கர்த்தர் உங்களுக்கு தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? தி பெஸ்ட் இருக்கிறதுலே பாருங்க. இஸ்ரேல் ஜனக்கு இருக்கிறதுலே நல்ல சிறந்த தேசங்களை சூஸ் பண்ணிட்டு அதில் மிகச்சிறந்ததை கர்த்தர் தன் ஜனங்களுக்கு தர்றார் ஆண்டவர். அப்போ எப்படிப்பட்டது வரப்போகுது? மிகச்சிறந்த சில காரியங்கள் பெஸ்ட்டாக வரும். எல்லாம் பக்கத்தில் வாங்க, பெஸ்ட்டாக வரும். பெஸ்ட்டு தலை சிறந்ததை கர்த்தர் எனக்கு தருவார். அல்லேலூயா. ஓட்டையோ உடைச்சலோ இல்லை, குருடோ செவிடோ இல்லை, பெஸ்ட்டு. எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. பெஸ்ட்டு வரும். பிறகு போகிற பிள்ளை கூட பெஸ்ட்டாக பிறக்கும். இது வரைக்கும் உங்கள் வம்சத்திலே பிறந்தராத வாழ்ந்துராத பிள்ளைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார் ஆண்டவன். நான் சொல்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நீங்கள், என் பிள்ளைங்க அப்படி இருப்பாங்க. சொல்லுங்கள், என் பிள்ளைங்க அப்படி இருப்பாங்க. சாதிக்க பிறந்தவர்கள், சரித்திரம் படைக்க பிறந்தவர்கள் என் பிள்ளைங்க.
இது வரைக்கும் என் வம்சத்திலே இது வரைக்கும் எவனும் வாழ்ந்துடாத ஒரு வாழ்க்கையை என் பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் வாழ வச்சு காட்டுவார். இது உருப்படாது, இது ஒன்றுத்துக்கும் உதவாதுன்னு நான் பேசவே மாட்டேன். சொல்லுங்க பார்த்து, நான் பேசவே மாட்டேன். சில பேருங்க நின்று தீர்க்க தரிசனம் சொல்லுங்க பாருங்க, ஐயோ இதை பெத்ததுக்கு பேசாம சொல்லவே வேணாவா? இதை பெத்ததுக்கு பேசாமல் ஒரு எருமாட்டை என்ன பண்ணியிருக்கலாம்? அப்படி பிள்ளைய பார்த்து ஒரு நாளும் ஒரு போதும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? சொல்லவே, பக்கத்தில் சொல்லுங்க, சொல்லக்கூடாது. உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு அன்றைக்கி பாருங்கள், ஒரு மனைவி கிட்ட கேட்குறேன், போயிட்டு உங்கள் வீட்டுக்காரர் எங்கம்மா போயிருக்கிறாரு கேட்டால், அந்த எருமை மாடு எங்கன்னா சுத்த போயிருக்கும், அது எங்கன்னா அப்படின்றாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ பாரு சண்டை நடக்கும் அந்த வீட்டில் பாருங்கள். அப்போ பார்த்தேன், இப்போ ஏன் பிரச்சனை இவ்வளோ சண்டை நடக்குதுன்னு பார்த்தா அப்போ தான் தெரிஞ்சுக்கணும். நான் இவங்க சொல்கிறாங்க, அப்போ எருமை மாடு எங்கன்னா சுத்த போயிருக்கேன்னா எருமை மாடு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள்? நான் சின்ன வயசில் சைக்கிள் ஓட்டுற காலத்தில் பாருங்கள், சைக்கிள் ஓட்டினே ஃப்ரெண்டு ஓட்டின்னு போயின்னே இருந்தான் பாருங்கள். நான் உட்காந்துருந்தேன், இந்த பக்கம் ஒரு எருமாடு ஓடி இருந்து பாருங்கள், சும்மா அது விளையாட்டுக்கு எட்டி வச்சேன் பாருங்கள், அப்படியே தூக்கின்னு போய் குளத்தில் விழுந்தேன் நான். அது அவ்வளோ கணம் பாருங்கள். அது எருமாடு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எப்போ பாரு அடிச்சிங்கன்னு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தான் வலிக்கும் பாருங்கள். அப்படி தீர்க்க தரிசனம் உட்காந்து சொல்லிடக்கூடாது. வீட்டுக்கு, மனைவிக்கு, வியாபாரத்துக்கு, வாழ்க்கைக்கு அப்படிலாம் தீர்க்க தரிசனம் சொல்லி என்ன பண்ணக்கூடாது? உட்காந்துக்கூடாது பாருங்கள். உட்காந்து வீட்டில் மனைவி மேலே, பிள்ளைங்க மேலே, கணவன் மேலே ஆசீர்வாதங்களை பேச வேண்டும். எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். எதை பேசணுங்க? ஆசை. ஏன் தான் அந்த உருப்படாத வேலையை செய்கிறேன்னு தெரியல, அப்படி சொல்லக்கூடாது. காலைல எழுந்திருக்கும் போது இது ஆசீர்வதிக்கப்பட்ட வேலை. எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? அதை ஆசீர்வதிச்சிருக்கார். கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். இதை உண்மை உத்தமமாக நான் என்ன பண்ண போகிறேன்? செய்ய போகிறேன். எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஒரு பெருக்கிற வேலையினா கூட நல்ல சந்தோஷமாக பெருக்குங்க. எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களாங்க. நல்லா அந்நிய பாஷையை பேசிக்கின்னு பாட்டை பாடிக்கின்னு நல்லா என்ன பண்ணுங்க. ஏன் தான் இந்த வேலையை செய்யணுன்னு தெரில, பேசாமல் செத்து போகலாம் இப்படின்னு சும்மா அப்படியே புலம்பிக்கின்னு வேலையை சபிச்சுக்கின்னு நீங்கள் இப்படி வேலை செஞ்சீங்கன்னா யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு பெருக்கிற வேலையை கூட என்ன பண்ணுங்க, உண்மை உத்தமமா என்ன பண்ணுங்க, நல்லா அந்நிய பாஷை பேசிக்கணும், பாட்டை பாடிக்கணும். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர், எத்தனை நன்மை செஞ்சு எத்தனை பேர் இன்னைக்கு உயிரோடு இல்லை. யோசிச்சு பாருங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் இன்னைக்கு உயிரோடு இல்லைங்க. உங்களோட கூட ஒரே தட்டில் சாப்பிட்டவங்க இன்றைக்கி எத்தனையோ பேர் உயிரோடு இல்லை. உங்களோட படுத்தவங்க நிறைய பேர், ஒன்றா படுத்தவங்க நிறைய பேர் இன்றைக்கி உயிரோடு இல்லை. ஒன்றா உங்களோட விளையாடினவங்க இன்றைக்கி நிறைய பேர் உயிரோடு இல்லை. ஆனால் உங்களையும் என்னையும் கர்த்தர் ஜீவனோடு வச்சிருக்கிறாரு. நன்றி ஆண்டவரே. சொல்லுங்கள், நன்றி ஆண்டவரே. இதெல்லாம் நினச்சி பாருங்க. நன்றி ஆண்டவரே, நீ செய்த இந்த நன்மைக்காக உமக்கு நன்றி. என்ன ஜீவனோடு வச்சிருக்கீங்களே உமக்கு நன்றி. அப்போ ஒரு பெருக்கிற வேலையை கூட உண்மையும் உத்தமமாக செய்யும் போது கர்த்தர் சொல்றாரு, அப்படிப்பட்ட மனுஷனை நீ காண்பாயானால் அவனை நீசருக்கு முன்பாக அல்ல ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க வைப்பேன்றார் ஆண்டவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எங்க நிற்க வைப்பார் ஆண்டவர்? என்னை கொண்டு போய் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க வைப்பார். ஏன் அதை உண்மை உத்தமமாக என்னால் செய்ய முடியல? ஏன்னா அதை சபிச்சுட்டே இருக்கிறாரு. உருப்படாது, இது ஒன்றுத்துக்கு ஆகாது, இது வேஸ்ட், இது ஏன் கல்யாணம் பண்ணன்னு தெரில, இது ஏன் பெத்தன்னு தெரில, ஏன் இது வேலைக்கு போகிறேன்னு தெரிலன்னு எல்லாத்தையும் போட்டு சபிச்சு நிற்கிறது பாருங்க. நான் சொல்கிறேன், இந்த சபை மக்களுக்கு சொல்கிறேன், இனி ஒருபோதும் ஒரு நாளும் உங்கள் வாயிலிருந்து சாபம் வரவே வேண்டாம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நல்லா ப்ளஸ் பண்ணுங்க. அவன் நம்மளை கோவம் ஊட்டுவான், அவனை போட்டு அடிக்கலாமான்னு தோணும், திட்டலாமான்னு தோணும், உருப்படாதவனேன்னு சொல்லலான்னு தோணும். அப்படி பண்ணும் போது கூட ஞானியேன்னு சொல்லுங்க. திட்டும் போது கூட இப்படி திட்டினா கூட நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சரி பாருங்க, போகிற இடத்துலலாம் ஜப கூட்டத்துலலாம் தான் புருஷனை பற்றி எழுதி கொடுத்துடுறது. இந்த ஆள் எப்போ பாரு குடிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, தெரியாதவங்க கூட தெரிஞ்சு போயிடுது. இது குடிக்கிறான், அடிக்கிறான், தெரியாத ஆட்கள் கூட என்ன ஆயிடுது. ஏன்னா
இந்த அம்மா சும்மா இருக்கிறதுல போகிற இடங்கள்லாம் போய் ஜப குறிப்பை எழுதி கொடுத்துருது பாருங்க. ஜப குறிப்பு எழுதி கொடுக்குறதுல தப்பு இல்லை. எழுதி கொடுத்துட்டு கர்த்தர் செய்வார்னு நம்புறதும் கிடையாது. கொடுத்துட்டு கையோட வெளியே வந்து யாருன்னா ஒரு அம்மா வரும்போது, இந்த ஆளை ஏன் கல்யாணம் பண்ணன்னு தெரிலங்க நான் புலம்பிக்கின்னு வர்றது. நான் சொல்கிறேன், அப்படி ஒருபோதும் சபை இருக்கவே கூடாது. எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஒருபோதும் சபை அப்படி இருக்கக்கூடாது. நான் என்னத்தை பேசணும், கர்த்தர் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எந்த மனுஷனையும் சொல்லுங்கள், எந்த மனுஷனையும் சொல்லுங்கள், எந்த மனுஷனையும். ஆமென். எந்த மனுஷனையும் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். எந்த மனுஷனையும் யாரை வேணா அவர் மாற்ற முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்ன மாற்றிருக்கிறார், எங்கள் குடும்பத்தை மாற்றிருக்கிறார் ஆண்டவர். நாங்களாம் அந்த மாதிரி அயோக்கியத்தனம் உள்ள குடும்பம் பாருங்க. நாங்களாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவருக்குள்ள வந்திருக்கிறோம்னு யாருமே சொல்லினாலும் நம்பவே இல்லை. ஆண்டவர் எங்களையே ரட்சித்திருக்கிறாருன்னா நான் சொல்கிறேன், எல்லாரையும் ரட்சிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கையை ஊற்றி சொல்லுங்கள், எந்த மனுஷனையும் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். மாற்றுவார் பாருங்க. அந்த குடிகாரக்கானவனை கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமே. நீங்கள் சர்ச்சுக்கு கிளம்பி நிற்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் நான் சொல்கிறேன், உங்கள் கணவர் ரெடியாகி நிற்பார் பாருங்க, வா போகலாம் சர்ச்சுக்குன்னு. அப்படிப்பட்ட புரட்சிகரமான சில மாற்றங்களை நம்ம குடும்பத்தில் கர்த்தர் உண்டாக்கி தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க நீங்கள்? அப்போ நல்ல வார்த்தைகளை பேசுங்க. பக்கத்தில் சொல்லுங்கள், நல்ல வார்த்தைகளை பேசுங்க. கூப்பிட்டு சொல்லுங்கள், நல்ல வார்த்தையை பேசுங்க. இனிமேல் உங்கள் வாயிலிருந்து அவிசுவாச வார்த்தைகள் ஒன்று என்ன பண்ணக்கூடாது, வரவே. எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நல்ல வார்த்தையை பேசுங்க. நீங்க பேச பேச தான் உங்களுக்காக சம்பாதித்து வைக்கப்பட்டிருக்கிற எல்லா நன்மைகளும் உங்க வீட்டை வந்து சேரும். நல்லா பேசுங்க. எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் நல்லா ஞாபகம் இருக்குது. என் மனைவி சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்காரருக்கு நான் இன்றைக்கி சமைக்க போகிறேன். கல்யாணம் ஆன புதுசு முத தடவை சமைக்கிறாங்க. ஒரு சின்ன புள்ள பாருங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, வேணாம்மா நீ சமைச்சதில்லை இது வரைக்கும், பார்த்து கற்றுக்கணும், அப்புறமா சமைச்சு கொடுங்க வீட்டுக்காரருக்கு, ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க இல்லை, நான் தான் சமைச்சு போடுவேன் எங்கள் வீட்டுக்காருக்கு சமையல் அப்படின்ட்டு. காலையில் ஒரு 10 மணிக்கு இருக்குங்க ஆரம்பித்தாங்க வேலையை. 11 ஆச்சு, 12 ஆச்சு, 1 ஆச்சு, 2 ஆச்சு, இன்னும் முடியல சமையல். எனக்கு என்னடா இவ்வளோ நேரம் சமைச்சுன்னு இருக்கிறாங்களேன்னு கடைசியில் சமைச்செல்லாம் முடிச்சுட்டு அப்பான்னு ஒரு வழியாக வந்து வச்சாங்க. சாப்பிட உக்காண்டோம் பாருங்க. சரி பரிமாறுறாங்க, நானே தான் பரிமாறுமே எங்கள் வீட்டுக்காருக்கு அப்படின்னு சாப்பாடை வச்சு குழம்பு ஊற்றுனாங்க பாருங்க. குழம்பு ஊற்றும் போது சொன்னேன், குழம்பு ஊற்றும் போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஏன் எடுத்த உடனே ரசத்தை ஊற்றுற, சாம்பாரை ஊற்றுமா அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க, இல்லை இது சாம்பார் தான், வாயை மூடு அப்படின்னாங்க. அப்படியே சொன்னாங்க பாருங்க. ஏன்னா அவ்வளோ தண்ணி, அதுவே சாம்பார்ன்றாங்க. அடேடே அப்படின்னு நினச்சிக்கின்னு சாப்பாட்டை பிசைஞ்சு வாயில் வச்சுங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் உள்ளே அழுது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். என்னடா இப்படி சமைச்சு வச்சுட்டாங்களேன்ட்டு அப்படி இப்படின்னு போட்டு மென்று முழுங்கிட்டோம் பாருங்க. முழுங்கின உடனே இப்போ ரிசல்ட்டுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அவங்க. இப்போ ரிசல்ட்டை சொன்னேன் எப்படி இருக்குது சாப்பாடு அப்படின்னு கேட்குறாங்க, எப்படி இருக்குது. எல்லாம் எங்கள் அம்மா இருக்கிறாங்க, அவங்க அம்மா இருக்கிறாங்க, இப்போ ரிசல்ட்டு சொல்லணும் எப்படி இருக்குது. நான் சொன்னேன், அம்மா அவங்க அம்மா சமையல் கூட நான் சாப்பிட்ருக்குறேன், அவங்களுக்கு கூட இவ்வளோ கைப்போக்கம் இல்லை, நீ ரொம்ப உண்மையாலுமே நல்லா சமைச்சிருக்கிற அப்படின்னு. நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன், அன்னைக்கு ஒரு வார்த்தை தப்பாக நான் விட்டுருந்தேன்னா நான் சொல்கிறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அன்றைக்கி சொன்ன அந்த நல்ல வார்த்தை, சொல்லுங்கள் நல்ல கவனிங்க, நல்ல வார்த்தை
அவங்க உட்காந்து எப்படி சமைக்கிறதுன்னு கற்றுக்கிட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக சமையல் கிடைக்காது. அவ்வளோ டேஸ்ட்டாக சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க என் மனைவி. நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். பக்கத்தில் கூப்பிட்டு சொல்லுங்கள், நல்ல வார்த்தைகளை பேசுங்க, நல்ல வார்த்தைகளை பேசுங்க. உங்களா மாதிரி யாரும் சட்னி வைக்க முடியாதுங்க. 1000 பேர் சட்னி வச்சா கூட உங்கள் சட்னி ஸ்பெஷலாக இருக்கும். நல்லா சொல்லுங்களாங்க. அன்னைக்கு ஒரு வார்த்தை நான் தப்பாக சொல்லியிருந்தேன்னா இருக்கும் பாருங்க. அன்றைக்கே பைக்கில் கூப்பிட்டு போயின்னு இருக்கிறேன். அவங்க மாமா வீட்டுக்கு போயின்னு இருக்கிறோம். போய்கினே இருக்கிறோம். பட்டுன்னு சில நேரங்களில் பாருங்கன்னா, கல்யாணம் புதுசில் நடக்கிற விஷயம்லாம் சொல்கிறேன் பாருங்க. அவங்க பட்டுன்னு என்னை கேட்டாங்க, என்ன உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னாங்க. சில நேரங்கள் அப்படி கேட்பாங்க மனைவி, சொல்லாமல் இருந்துடக்கூடாது. நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். என்னை எவ்வளோ பிடிக்குன்னு கேட்டாங்க. என்னடா திடீர்னு இப்படி கேட்டாங்களா? நமக்கு கவிதை கூட அவ்வளோவா வராது பாருங்கள். வந்தால் கூட ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிச்சிடலாம். திடீர்னு கேட்டாங்க பாருங்கள். ஆனால் எனக்கு எப்பவுமே பாருங்கள் சத்தியத்தை குறித்து அறிவு இருந்தது. எப்பவுமே உடஞ்சி போகிற அளவுக்கு வார்த்தைகள் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேச வேண்டும். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். பக்கத்தில் சொல்லுங்கள், நல்ல வார்த்தைகளை மட்டும் பேசணும். நல்ல கவனிங்க. இப்படி கேட்ட உடனே எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. இப்போ ஏதாவது ஒரு பதில் சொல்லணும் இல்லையா, யோசிக்க கூட நேரம் விட மாட்டாங்க சில நேரம் மனைவிங்க. ஏன்னா அப்போ உங்கள் உள்ள வேற யாரும் இருக்கிறாங்க அப்படின்ட்டுருவாங்க. எவ்வளோ பிடிக்கணுன்ற அந்த அடுத்த செகண்ட் பதில் வந்து பாருங்க. அவங்க கேட்டாங்க என்ன எவ்வளோ பிடிக்குன்னு. பட்டுன்னு பதிலை சொல்லிட்டேன் நான். எனக்கு உண்மையாக கவிதை கூட வராது. என்ன பதிலை சொன்னேன்மா, கையளவு என் இருதயத்தில் கடல் அளவு உன் நினைவுகள் அப்படின்னு. உங்களுக்கே ஷாக்காக இருக்க எப்படி அவர் சொன்னாருன்ட்டு சொல்கிறேன் பாருங்க. இதெல்லாம் சீக்ரெட். இந்த கேள்வி பைக்கில் உட்காந்துருக்காங்க பின்னாடி. அவங்க இந்த கேள்வி என்ன கேட்குறாங்க, என்னை எவ்வளோ பிடிக்குன்னு. இவங்க கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே ஒரு லாரி என்ன பண்ணிச்சு, ஓவர்டேக் பண்ணிச்சு பாருங்கள். ஒரு லாரி எங்கள் பைக்கை ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போச்சு. இவங்க அந்த கேள்வி கேட்டு முடிக்கிறதுக்கும் அந்த லாரி பின்னாடி அப்படியே அது எழுதியிருந்தது பாருங்கள் அந்த வார்த்தை. அதை அப்படியே படித்து அவங்ககிட்ட சொல்லிட்டேன் நான். கையளவு இருதயத்தில் கடல் அளவு ஒரு நினைவுகள்னு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. நான் ரொம்ப நாள் சொல்லவே இல்லை அவங்ககிட்ட, நானாக தான் சொன்னேன்னு நினச்சிக்கினாங்க. ஆனால் கர்த்தர் அன்னைக்கு லாரி அனுப்புனார். அனுப்புனா என்ன இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் சொல்கிறேன், நல்ல வார்த்தைகளை பேச போகிறேன்னு ஒரு தீர்மானம் எடுத்துட்டிங்கன்னா, எனக்கு லாரி அனுப்புன கர்த்தர் உங்களுக்கு பஸ் அனுப்புவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் சொல்கிறேன், சபைக்கு சொல்கிறேன். நான் ஒரு நாளும் பதறி போய் அவிசுவாசமான வார்த்தைகள் என்ன பண்ணாதீங்க, பேசாது. பக்கத்தில் கூட்டு சொல்லுங்க, நல்ல வார்த்தைகளை பேசு. ஆமென். நல்ல வார்த்தைகளை பேசுங்க. நல்ல வார்த்தைகளை நல்ல பிளஸ் பண்ணுங்க வீட்டை. என் மனைவி என் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பாள். எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, என் பிள்ளைகள் என் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பாள். எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை உண்டாக்கி, அவருடைய தழும்புகளால் நான் வியாதி என்ன பண்ணாதீங்க. அது வியாதியுடைய தன்மை எப்படிப்பட்டதாக வேணா இருக்கட்டும், அதை காட்டிலும் கர்த்தர் வல்லமை உள்ளவர். அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். வலிக்கும், நான் சுகமானேன்னு சொல்லுங்க. வலி ரொம்ப எடுக்கும், நான் சுகமானேன்னு சொல்லுங்க. நீங்க சொல்ல 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 நான் சொல்றேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட சுகம் உங்க சரீரத்தில் உண்டாகும். அவரே என் பரிகாரியாகிய கர்த்தர் என் அப்பத்தை என் தண்ணி ஆசீர்வதித்து வியாதியை என்னிலிருந்து விலக்குவார், என் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சொல்லிட்டே இருங்க. என் ஆயுசு நாட்கள் பூரணப்படுத்துவார்னு சொல்ல சொல்ல நான் சொல்றேன், உங்க ஆயுசு நாட்கள் பூரணப்படுத்தப்படும். எல்லா ஆபத்துக்கும் தீங்குக்கும் கர்த்தர் உங்களை விலக்கி என்ன பண்ணுவாரு, காப்பார். அப்ப நான் சொல்றேன், இன்னிலிருந்து
நல்ல வார்த்தைகள் என்ன பண்ணுங்க, பேசுங்க. கர்த்தர் இன்னைக்கு இருக்கிறதை காட்டினோம் என் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. பேசி பேசி அதை அடையணும் பாருங்க. பேசி பேசி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இனிமே நான் சொல்றேன், இந்த சபை மக்களுக்கு ஸ்பெஷலாக சொல்றேன், இனிமே உங்க வாயிலிருந்து ஒரு அவிசுவாச வார்த்தை கூட வரவே கூடாது. நான் அப்படிதாங்க டக்குன்னு பேசிடுவேன். அப்படிலாம் பேசக்கூடாது. நீங்க என்ன டக்குன்னு பேசுறீங்க, பட்டுன்னு அப்படிலாம் பேசக்கூடாது. அவிசுவாச வார்த்தையை சபை பேசவே கூடாது. உலகத்தார் பேசிட்டோம், அவனுக்கு ஜீவனுள்ள தேவன்னா யாருன்னு தெரியாது. உங்களுக்கு ஜீவனுள்ள தேவன்னா யாருன்னு நல்லா எத்தனை பேருக்கு தெரியுங்க? அப்போ நீங்க என்ன பண்ணக்கூடாது, பேசவே கூடாது. அல்லேலூயா. அப்போ நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் எனக்காக 1000 நன்மைகளை சம்பாதிச்சு வச்சிருக்கிறார்? ஜீவனத்துக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது எனக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறது. பக்கத்தில் சொல்லுங்க, எல்லாம் ரெடியா இருக்குது. எல்லாம் ரெடியா இருக்கு. ஆமென். எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறார், ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். எல்லாம் ரெடியா இருக்குது. எல்லாம் ரெடியா இருக்கிறதுனால நான் இனிமே அவிசுவாசமான வார்த்தைகளை பேச போறது கிடையாது. ஆமென். சில நேரங்களில் தோக்குற மாதிரி இருக்கும், சில நேரங்களில் அடி பலமாக விழுற மாதிரி இருக்கும். பதறி போகாதீங்க. நான் ஜெயிப்பேன். நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறவன். நான் தோக்கிறதுக்கு பிறகுல என்னை தோக்கடிக்க ஒரு கடவுள் எனக்கு தேவையில்லைங்க. ஏன்னா ஏற்கனவே தோத்து போன உலகம். எதுக்கு கடவுள் இந்த பூமிக்கு வந்தாரு? நானும் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன்னு சொன்னவர். யோசிச்சு பாருங்க, நீங்க ஏற்கனவே தோத்து போயிருக்கிறீங்க, இன்னும் தோத்து போக செய்ய ஒரு கடவுள் எனக்கு அவசியம் கிடையாதுங்க. தோத்து போன என்ன ஜெயிக்கிறவனாய் மாற்றதான் கர்த்தர் என் கூட வந்திருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க நீங்க? அப்ப நான் ஜெயிப்பேன். சொல்லுங்க பக்கத்துல, நான் ஜெயிப்பேன். கண்டிப்பா ஜெயிப்பேன். ஷோரா ஜெயிப்பேன். இத்தனை ரவுண்டு போயிடுச்சு, அடி வாங்குறிய, கண்டிப்பா ஜெயிப்பேன். நான் தோக்க மாட்டேன். நான் தோக்க பிறக்கல, நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன். நான் தோக்க மாட்டேன். என் கேஸ் தோக்காது. பக்கத்தில் சொல்லுங்க, என் கேஸ் தோக்காது. என் கேஸு தோக்காது. ஏன்னா இது வரைக்கும் தோக்காத ஒருவர் என் கேஸ் எடுத்திருக்கிறார். அதனால நான் தோக்க மாட்டேன், ஜெயிப்பேன் நான். அப்போ யோசிச்சு பாருங்க, வேற எந்த பிசாசும் சரி, எந்த ஒரு நபரும் சரி, எனக்கு சொந்தமானதை வேற யாரையும் கர்த்தர் கை வைக்க விடவே மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால தான் சொல்றார் இல்லையா, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் அப்படின்ற. அல்லேலூயா. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பார்வோன் ஆபிரகாமுடைய மனைவியை தூக்கிட்டு போக வந்துட்டான் பாருங்க. அந்த காலத்துலலாம் மனைவிங்க அழகா இருந்தா ராஜா பாருங்க கேள்வி கேட்க முடியாது. புருஷனை கொண்டுட்டு என்ன பண்ணுவான், மனைவியை தூக்கிட்டு போயிடுவானுங்க பாருங்க. பார்வோனும் வந்துட்டான், சாரா ரொம்ப அழகா இருக்கிறா, வந்துட்டான். இவனுக்கு பயம் வந்துச்சு, நம்மளை எங்கே கொண்டுட்டு தூக்கின்னு போயிட்டு போறான் நம்ம மனைவின்ட்டு. பொண்டாட்டி என்னன்னு சொல்லிட்டான் அவன், சொல்லுங்க என்ன சொல்லிட்டான், தங்கச்சி சகோதரின்ட்டான் பாருங்க. அவன் பயம், நம்மளை கொண்டுட்டு தூக்கின்னு போயிட போறான்ட்டு. மனைவியை தூக்கின்னு போறான் பார்வோன், சிரிச்சு நின்று இருக்கிறான். நம்ம அப்படி இருப்போமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க. ஆள் பாருங்க, பா அழகா ஒரு பெண்ணு கடிச்சிருக்கிறான்னு அவர் ரெடி ஆகுறாரு ஆளு.
நான் சொல்கிறேன், ஒரு காரியத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க. இதில் கர்த்தர் எவ்வளோ நல்லவர்னு பார்க்கணும். நீங்கள் இவன் தூக்கின்னு போயிட்டான், கர்த்தர் இறங்குறார். எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்களுக்கு நான் சில காரியம் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். உங்களுக்கு சொந்தமான ஒரு பொருள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் உங்களை தவிர வேறு யாரையும் கர்த்தர் அதில் வைக்க விட மாட்டார் ஆண்டவர். நல்லா சொல்லுங்க. எவ்வளோ தூரத்தில் ஒன்றா இருக்கட்டும், அது உங்களை தவிர, உங்களுக்கு சொந்தமான பொருள் உங்களை தவிர வேறு ஒருவரையும் கர்த்தர் அதில் கை வைக்க விட மாட்டார் ஆண்டவர். ஆள் ரெடி ஆகிட்டான் பாருங்க. கர்த்தர் இறங்கிட்டார். எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இறங்கி சொல்றாரு, தொட்ட, நீங்க பைபிளை வாசித்து பாருங்க, அந்த வார்த்தை அப்படியே இருக்கும். தொட்ட தொட்ட செத்த நீ அப்படின்ட்டார் அவங்ககிட்ட. அவளை தொட்டனா நீ. நான் திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு சொந்தமான ஒரு பொருள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் உங்களை தவிர வேறு ஒருவரையும் கர்த்தர் அதில் கை வைக்க விட மாட்டார். உங்களுக்கு சொந்தமானது உங்களிடத்தில் வந்து சேரும். எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க நீங்க? என் ஃப்ரெண்டுக்கு அவங்க அம்மாவுக்கு வர வேண்டிய சொத்து அப்படி தான் வந்து சேர்ந்தது பாருங்க. நான் சொன்னேன், எங்கள் அம்மா பெரிய அதில் அழைச்சிட்டு இருக்கிறாங்க அந்த சொத்துல அப்படின்னா. இல்லை கர்த்தர் சும்மா விடவே மாட்டார். அவங்ககிட்ட சொன்னேன், என் ஃப்ரெண்டுக்கிட்ட, கர்த்தர் விட மாட்டார், பயப்படாத நீ. உனக்கு சொந்தமான பொருள் அது, வேறு ஒருவனையும் கர்த்தர் அதில் கை வைக்க விடவே மாட்டார். கடைசியில் கோர்ட்டுக்கு போச்சு, அவங்க பேர் அதில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. ஒரே வருஷத்தில் பாருங்கள், சில கேஸ்லாம் வழக்கு எங்கேயோ இழுத்துன்னு போவோம். ஒரே வருஷத்தில் என் ஃப்ரெண்டுக்கு கிடைக்க வேண்டிய சொத்தை கர்த்தர் கையில் கொண்டு வந்து கொடுத்தார் ஆண்டவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு சொந்தமான ஒரு பொருள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் உங்களை தவிர வேறு ஒருவரையும் கர்த்தர் அதில் கை வைக்க விட மாட்டார் ஆண்டவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க நீங்கள்? ஹல்லேலூயா. அப்போ யோசிச்சு பாருங்க, கர்த்தர் எப்படிலாம் செயல்படுறார். பைபிளை ஏன் படிக்கணும்? இதுன்னா மந்திர புக்கா இது? சில பேர் இதை தலைமோட்டிலே வச்சுக்கிறது பாருங்க. அப்போ பார்த்து பேய்க்கு அடிச்சிட போகுது, அழுத்திட போகுது அப்படின்னு, பேய் அழுத்த போகுதுன்னு தலைமோட்டிலே வச்சுன்னு பார்த்துக்கிறது பாருங்க. அப்பயும் வந்து அழுத்துது பேய். ஏன்னா இது தலைமோட்டில் இருக்கிறதுல விஷயம் இல்லைங்க, தலைக்குள்ளே போகணும். இது எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதனால தான் துன்மார்களுடைய ஆலோசனை நடவாமலும், பாவியுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரவிடத்தில் உட்காராமலும், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிரா இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்கிறது எல்லாம் வாய்க்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவன் செய்கிறது எல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. எல்லாம் வாய்க்கும். அவன் செய்கிறது எல்லாம். அதனால்தான் உங்க கஷ்டத்தை பெருமையா பேசக்கூடாது. நான் மாடா உழைச்சி ஓடா தேஞ்சி ரத்த வேர்வை சிந்தி கட்டின வீடுன்னு நீங்க பெருமை பாராட்டி கொள்ளக்கூடாது. எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. எதையுமே நீங்க பெருமை பாராட்டக்கூடாதுங்க. நான் சொல்றேன், இங்க வந்திருக்கிறீர்கள், எதையுமே நீங்க நான் மாடா உழைச்சி ஓடா தேஞ்சி கட்டின வீடுன்னு சொல்லவே கூடாது. எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. இது கர்த்தர் கொடுத்த வீடு அப்படின்னு தான் சொல்லணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை அங்க உண்டாகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க கர்த்தர் கொடுக்கலன்னா ஒன்றும் நடந்திருக்காது. கர்த்தர் கதவை திறக்கலன்னா உனக்கு வழி உண்டாயிருக்காது. யோசிச்சு பாருங்க, எத்தனை கதவு உங்களுக்கு விரோதமா, எத்தனை மனுஷன் உங்களுக்கு விரோதமா, எத்தனை காரியங்களுக்கு விரோதமா எழுப்பினது. ஒவ்வொன்றிலும் நின்று கர்த்தர் எல்லாத்திலும் வெளியே கொண்டு வந்தார் உங்களை. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நீங்க
அப்போ எதுலையுமே நீங்க என்ன பண்ணக்கூடாது, மேன்மை பாராட்டவே கூடாது. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த நல்ல வீட்டுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த அந்த நல்ல மனைவிக்காக உமக்கு ஸ்தோத்திரம், கொடுத்த நல்ல பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், கொடுத்த நல்ல பிஸ்னஸ்க்காக உமக்கு ஸ்தோத்திரம், கொடுத்த நல்ல வேலைக்காக உமக்கு. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? சொல்லிட்டாருங்க. சொல்ல சொல்ல நன்றி சொல்ல 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 நல்லதான் பாருங்க. நீங்க எப்பெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்களோ, தேங்க்ஸ் பண்றீங்களோ, பைபிள் சொல்லுது கர்த்தர் அந்த நன்றியை சுகந்த வாசனையாய் முகருகிறார். என்ன ஒரு ஆமென்னு சொல்லுங்க. உங்க வாயிலிருந்து வர ஒரு நன்றி அவருக்கு சுகந்த வாசனையாய் இருக்கிறது. அதனாலதான் புலம்ப கூடாது. சொல்லுங்க பக்கத்துல, புலம்ப கூடாது, முறுமுறுக்க கூடாது. சில சொல்லுவாங்களே, சில சொல்ல இந்த ஜென்மத்தில் எனக்கு கல்யாணம் ஆகாதுங்க. யாருக்கு ஆனாலும் உனக்கு ஆகாது கண்டிப்பா. ஏன்னா நீ தான் தீர்க்க தரிசனம் சொல்றிய ஆகாதுன்னு. நான்லாம் இனிமே ஒரு இடம் வாங்கி வீடு கூட என்ன பண்ண முடியாது, கட்ட முடியாதுங்க. ஏன்னா உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு வச்சு நீங்க சில காரியங்களை பேச ஆரம்பிக்கிறீங்க. நான் சொல்றேன், உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு வச்சு பேசாதீங்க. உங்களுக்காக என்னத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கிறார் அறிந்து பேசுங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அப்ப நடக்கும், நன்மை நடக்கும். சொல்லுங்க பக்கத்துல, நன்மை நடக்கும், நன்மை நடக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் பைபிள் என்ன பண்ணுங்க, படிங்க. அல்லேலூயா. பைபிள் என்ன பண்ணுங்க, படிங்க. இதை படிக்க 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 நான் சொல்றேன், கர்த்தர் உங்களோட பேசுவார். கர்த்தர் உங்களோட பேசுவார். நான்லாம் நிறைய தடவை பைபிள் ஃபுல்லாகவே படிச்சிருக்கிறேன். முத ஜெயிலில் இருந்தேன் நான் 2004 ஒரு கொலை வழக்கில். பயப்படாதீங்க, எல்லாம் சொல்கிறேன்ட்டு நான் பண்ணல, ஆனால் போக வேண்டிய சூழ்நிலை போயிட்டேன் ஜெயிலுக்கு. ரட்சிக்கப்பட்டு ஒரே மாதம் 2 வாரம் சர்ச்சுக்கு போயிருக்கிறேன், ஜெயிலில் இருக்கிறேன். ஒன்றுமே தெரியாது பாருங்க, உடஞ்சி போயிட்டேன் நான். ஜெயில் வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாது, ஜெயில் பார்த்ததில்லை, தடவை போகிறேன். ஐயோயோ, அங்கே இருக்கிற ஆட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான ஆட்கள். ராப்ரி பண்ணுறவன், 30-40 கொலை பண்ணவன், அதில் எவ்வளோ பெருமை பாருங்க அவங்களுக்கெல்லாம். அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருந்தாங்க. பார்த்த உடனே எனக்கு பெரிய இதாகிடுச்சு. நான் ஒன்றை தெரிஞ்சுக்கிட்டேன், அன்றைக்கி அந்த ஜெயிலில் என் கூட எங்கள் அம்மா இல்லை, அப்பா இல்லை, மனைவி இல்லை, பிள்ளைங்க இல்லை, கர்த்தர் என் கூட இருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் என் கூட. ஒரு முழு பைபிளை படிச்சிட்டேன் பாருங்க. நான் அங்கிருந்து ஹோல் பைபிளை படித்தேன். நான் ஒன்று தெரிஞ்சுக்கினேன், கர்த்தர் நல்லவர். இந்த உலகம் எனக்கு தீமை செய்யலாம், கர்த்தர் அதை நன்மையாக முடிய பண்ணுவார். சில காரியங்கள் நடக்கிறத வச்சு, சில சம்பவங்களை வாழ்க்கையில் நடக்கிறத வச்சு, சில சூழ்நிலைகளை என்னை போட்டு நெருக்கிறத வச்சு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிச்சிடாதீங்க. நல்லா கவனிங்க. சில காரியங்களை கடந்து வரலாம். எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். சில சூழ்நிலையில் கடந்து வரலாம். அதான் சொல்கிறார் இல்லையா, ஏசாயா சொல்லும்போது சொல்கிறாரு, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 43ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன். எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். என்ன சொல்கிறார்? நான் உன்னை மீட்டு கொண்டேன். எல்லாம் சொல்லுங்கள், கர்த்தர் என்னை மீட்டு கொண்டார். ஒரு விலக்கரையத்தை கொடுத்து என்ன பண்ணியிருக்கிறார்? ஆண்டவர் மீட்டெடுத்திருக்கிறார். நான் மீட்கப்பட்டவன். எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நீங்களும் நானும் யாரு? மீட்கப்பட்டவர்கள். நான் உன்னை மீட்டு கொண்டேன்றார் ஆண்டவர். பயப்படாத, சூழ்நிலையை நெருக்கிறத பார்த்து பயப்படாத, உன்னை போட்டு சில காரியங்கள் போராடுறத பார்த்து பயப்படாத, சில காரியங்கள் உன்னை போட்டு அப்படியே வஞ்சிக்கிறத பார்த்து பயப்படாத. பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன்றாரு. நான் உன்னை என்ன பண்ண? மீட்டு கொண்டேன். உன்னை தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்றார். எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். என்ன மாதிரி வார்த்தை பாருங்க. கர்ப்பத்தில்
உருவாகும் முன்னே உன்னை என்ன பண்ண? பெயர் சொல்லி அழைத்தேன், கர்ப்பத்தில் உன்னை காப்பாத்தினேன். எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எத்தனை பேர் நம்புறீங்க கர்ப்பத்தில் கர்த்தர் உங்களை காப்பாத்தினார் அப்படின்னு? நீங்க பிறக்கவே கூடாதுன்னு 1000 திட்டம் அந்த உலகத்தில் நடந்ததுங்க. நீங்க பிறக்க கூடாதுன்னு 1000 சதி திட்டங்கள் இந்த உலகத்தில் நடந்தது. நீங்க பிறக்கவே கூடாதுன்னு 1000 சதி திட்டங்கள் நடந்த இதே உலகத்தில் நீங்க பிறந்தே தீர்னு கர்த்தர் திட்டம் பண்ணாருங்க. அதனால தான் கருவில் உங்களை காப்பாற்றி இந்த உலகத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதனால தான் தாவீது சொல்றான், என் தேவனே என்னை என் தாயின் கர்ப்பத்தில் காப்பாற்றினீர். எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க. எல்லாம் கையை உயர்த்தி, தேவனே என்னை என் தாயின் கர்ப்பத்தில் காப்பாற்றினீர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க கர்த்தர் என்ன கர்ப்பத்தில் காப்பாற்றினார்? உங்களை என்னையும் கர்த்தர் கர்ப்பத்தில் காப்பாற்றினார். ஆண்டவர் பிறக்க கூடாதுன்னு பார்த்தாங்க, எத்தனையோ மாத்திரையை சாப்பிட்டு பார்த்தாங்க, என்னன்னோ தின்னு பார்த்தாங்க. நான் கர்த்தர் என்னை காப்பாற்றினார். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, கர்ப்பத்திலேயே கர்த்தர் உங்களை காப்பாற்றிருப்பார்னா நிச்சயம் இந்த உலக வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நல்லா புரிஞ்சுங்க. இந்த உலக வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை கைவிடவே. அதனால தான் சொல்கிறான் இல்லையா தாவீது, தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். கர்த்தர் என்னை கைவிடவே மாட்டார். எல்லாம் சொல்லுங்க, கைவிட மாட்டார். ஆமே. கர்த்தர் என்ன பண்ண மாட்டார்? கைவிட மாட்டார். அப்போ சொல்லிட்டு தான் சொல்றாரு, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி நீ என்னுடையவன். நீ யாரு? எனக்காக முத்திர மோதமா இருக்க, உன்னை சீல் போட்டு எடுத்திருக்கிறேன் நான். நீ என்னுடையவன், நீ எனக்கு சொந்தம். எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, நான் அவருக்கு சொந்தம். நல்லா சொல்லுங்க, நான் அவருக்கு சொந்தம். அப்போ அவருடைய கையிலிருந்து ஒருத்தர் கூட என்னை பறிச்சிக்கவே முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க சொல்லிட்டு தான் சொல்றாரு, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன் கூட இருப்பேன்றார். நீ ஆறுகளை கடக்கும்போது அது உன் மேல புரளாது. நீ அக்கினி மேல நடப்பாய், வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில பற்றாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க நீங்க? அப்போ தண்ணியை கடக்கலாம், ஆறை கடக்கலாம், அக்னியை கடக்கலாம், ஆனா ஒரு சேதமும் எனக்கு வராது. ஒரு சேதமும் எனக்கு வர. சில சம்பவங்கள்லாம் வாழ்க்கையில் ஏன் நடக்குதுன்னு நமக்கே தோணாது. ஆனால் பெரிய திட்டத்தை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் வச்சிருப்பாரு. நான் கூட ஜெயிலில் ஏன் இருந்தேன்னு நான் நிறைய நேரம் யோசிச்சுருந்துருக்கிறேன். அப்புறம் கண்டுபிடிச்சேன். பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சொன்னார், எப்பா பயப்படாத, நான் அவங்க கூட இருக்கிறேன். நான் நினச்சேன் எங்கே கூட இருக்கிறார் இவர், சும்மா ஏதாவது ஒன்று விளையாட்டு காட்டுனுக்கிறது இவர் கூட இருக்கிறேன் அப்படின்னு. நான் எனக்கு ஒரு நினைப்பு பாருங்க, உள்ள கூட இருக்கிறேன்னா ஏன் உள்ளத்து வந்து விட்டீங்க நீங்கள்? இது வரைக்கும் ஜீவனுள்ள தேவன்னா எனக்கு யாருன்னே தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சிச்சு நீங்கள் தான் ஜீவனுள்ள தேவன். ஆனால் ஜெயிலில் உட்காந்து இருக்கிறேன் நான் அப்படின்னு யோசிச்சிருந்தேன் பாருங்க. இல்லைப்பா நான் உன் கூட இருக்கிறேன்றாரு. எனக்கு ஆமாம் போவாங்க ஆண்டவரே, சும்மா விளையாண்டு இருக்காதீங்க நீங்கள் அப்படின்னு. ஒரு நாள் ஒரு பெரிய சம்பவம் நடந்தது பாருங்க. ஜெயிலில், சென்ட்ரல் ஜெயிலில் இருக்கிறப்போ 2004 நான் பிளாக்காக இருக்கும் ஜெயிலில். ஒரு பிளாக்லேயும் 150 பேர் இருப்பாங்க. அதனால பெரிய இந்த மாதிரி பெரிய ஹால் மாதிரி இருக்கும், அதில் படுத்துக்கணும். ஒரு பிளாக்லேயும் 150 பேர். நான் இருந்த பிளாக் ரொம்ப முக்கியமான பிளாக். பெரிய பெரிய அக்யூஸ்ட்லாம் அந்த பிளாக்ல இருந்தாங்க. இந்த கண்ணை விட்டு திருடுறவங்களாம் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அப்படின்னா பார்த்துக்கின்னே கம்பளை கட்டுருவான் ஆள். அவன் உங்ககிட்ட பேசிக்கின்னு அந்த மாதிரி ஆள்லாம் பார்த்தேன் பாருங்க. நான் ஜெயிலில் அந்த மாதிரி ஆட்கள் இருந்த இடம் பாருங்க. அது ரொம்ப மோசமான பிளாக். நான் இருந்தது போதை பொருளெல்லாம் அங்கிருந்து நிறைய பிளாக்குக்கு போவோம். அதில் ஒருத்தருக்கு நான் தான் விற்பான் பாருங்க. ஈவினிங் 4 மணிக்கு பின்னாடியே ரயில்வே ஸ்டேஷன் பாருங்க. அந்த வெளியே இருக்கிற ஆள் அதை போதைப் பொருளெல்லாம் பால் மாதிரி பண்ணி எப்பவுமே ஈவினிங்கில் அடிக்கிறது போல் உள்ள. அன்றைக்கி சம்பவம் நடந்த அன்றைக்கி 4 மணி கரெக்டாக வெளியே இருக்கிறவன் பால் பண்ணி கரெக்டாக ட்ரெயின் நின்று கிளம்பும்.
கிளம்பும்போது ஒரு சவுண்ட் வரும் பாருங்க, அந்த சவுண்டில் கரெக்டாக உள்ள எடுத்து அடிச்சிடுவான் பாருங்க அவன். அன்னைக்கு அதே மாதிரி ட்ரெயின் வந்து நிற்குது, கிளம்புறதுக்கு சவுண்டு கொடுக்குது, உள்ளே அடிச்சிட்டான் பாலை, உள்ளே அடிக்கிறான். 4வது பிளாக்ல பால் வருது, 2 3 இருக்கும் செவுர் மதி அதை தாண்டி உள்ளே வந்து விழுது பாருங்க. இவன் அடிக்கிறதுக்கும் ஜெயிலர் உள்ளே வர்றதுக்கும் அதை காட்சி பிடிக்கிறாரு கரெக்டாக. அவர் பிடிச்சிட்டு கேட்குறாரு யார் அடிக்க சொன்னதுன்னு. 150 பேர் இருக்கிறோம், முட்டி போட வச்சுட்டாங்க எல்லாரையும். முட்டி போட வச்சுட்டு கேட்குறாரு யார்ப்பா யார் அடிச்சது அப்படின்னு, யார் அடிக்க சொன்னதுன்னு. எவனும் ஒத்துக்கலை பாருங்க, ஒருத்தன் கூட ஒத்துக்கலை. ஆள் வந்தான்னு தெரியும், காட்டி கொடுக்குறதுக்கும் பையன் ஏதாவது பண்ணிவிடுவான்னு. எல்லாம் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்துட்டாங்க பாருங்கள். அந்த ஆளு ஜெயிலருக்கு கோவம் வந்து நேராக போனால் ரிசர்வ் போலீஸை ஃபோன் பண்ணி வர வச்சுட்டான். 300 போலீஸ், நல்ல கவனிங்க, 300 ரிசர்வ் போலீஸு நல்ல உருட்டுக்கட்டையை கொடுத்து, நல்ல கவனிங்க, உருட்டுக்கட்டையை கொடுத்து ஒரு ஆளுக்கு 2 போலீஸ் அனுப்புகிறான் உள்ளே. ஒருத்தனை கூட அதை போட்டு அடி அப்படின்னு. இன்னும் அடி தெரியுங்களா, உருட்டுக்கட்டையில் அடிக்கிறான். உருட்டுக்கட்டை உடையுது, திண்ணீர் இன்னொரு உருட்டுக்கட்டை எடுக்கிறான் போலீஸ்காரன். அடி அடிக்கிறான். எம்மா ஐயோயோடு தான் சத்தான். அன்றைக்கி நான் பார்த்தேன் பாருங்க அடிக்கிறத, கையெல்லாம் உதிர ஆரம்பிச்சிச்சு எனக்கு. ஐயோயோ அவ்வளோதான்டா கதை அப்படின்னு. நேராக பாயத்தில் போய் ஒரு செவுத்த ஒரு இது இருந்தது பாருங்க, ஒரு தூண் இருந்தது. அந்த தூணை கட்டி பிடிச்சின்னு பாயத்தில் அப்படியே நின்றுங்கன்னு பாருங்க, கண்ணை முடியணும். ஐயோயோன்னு என் பக்கத்தில் ஒருத்தருக்கு அடி விழுந்து இருக்குது. இப்போ அவனை அடித்து முடிச்சுட்டு என்ன அடிக்கணும், நெக்ஸ்ட் நான் தான் வாங்க போகிறேன் அடி. எப்படி இருக்கும் பாருங்க, பயத்தில் அப்படியே தூணை கட்டி அப்படியே இருக்க கட்டி பிடிச்சி நின்றுங்கண்ணே. அவனை அடித்து முடிச்சுட்டு என்கிட்ட வரும்போது கர்த்தர் அந்த போலீஸ்காரன் கண்ணுக்கு என்னை மறைச்சிட்டார் ஆண்டவர். கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்களேன். எத்தனை பேர் நம்புறீங்க உங்களுக்காக கர்த்தர் எதை வேணா செய்ய வல்லவராக இருக்கிறார்? சொல்லுங்க சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக எதை வேணா செய்வார். இன்னொருத்தன் தூக்கத்தை கூட கெடுப்பார் ஆண்டவர், தூங்க விடாம ஆக்கிடுவார். எனக்கு ஒரு நன்மை வரணும்னா எனக்காக கர்த்தர் எதை வேணா செய்வார். சொல்லுங்க எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க எதை வேணா கர்த்தர் எனக்காக செய்வார்? கண்ணுக்கு மறைச்சிட்டாரு பாருங்க. நான் பார்க்குறேன் அப்படியே, ஆஹா இந்த ஏன் எப்படி தெரியுங்களா, என்னை அடிக்கணுங்க, அவனை அடித்து முடிச்சுட்டு என்ன அடிக்கணும், என்னை விட்டுட்டு எனக்கு பக்கத்தில் இந்த பக்கம் இருக்கிறவனை போட்டு அடிச்சுன்னு இருக்கிறாங்க. அப்போதான் தெரிஞ்சுது ஆஹா கர்த்தர் நல்லவர் அப்படின்னு. அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறேன் நான். கர்த்தர் என்கிட்ட பேசுகிறார், தம்பி போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமான்னாரு. இல்லை ஆண்டவரே இதுவே போதும் எனக்கு அப்படின்னு அன்னைக்கு ஊழியத்தை ஜெயிலில் ஆரம்பித்தேன். ஆண்டவரை பற்றி எல்லாருக்கும் சொன்னேன் பாருங்க, ஒருத்தர் விடாமல் சொன்னேன். இந்த கர்த்தர் நல்ல கர்த்தர், உன்னை நேசிக்கிறார். எத்தனை பேர் 30 கொலை பண்ணிருக்கான், அவங்ககிட்ட போய் சொன்னேன் நான், உன்னை கர்த்தர் நேசிக்கிறார் அப்படின்னு. உன் மேலே கர்த்தர் ஏன் மேலேயாங்க, ஐயோயோ நீங்கள் விளையாடாதீங்க பிரதர் அப்படின்னு அவ்வளோ அன்பாக பேசுவாங்க. விளையாடிங் நான் இத்தனை கொலை பண்ணியிருக்கிறேன் என்ன இல்லைங்க, உன்னை நேசிக்கிறார் ஆண்டவர். நான் தலை மேலே கை வச்சு ஜெபம் பண்ண பாருங்க, ஓன்னு அழறான். 30 கொலை பண்ணவன் குழந்தை மாதிரி அழறான். அவன் உள்ள இறுக்கமாக இருக்குது. சுவிசேஷம் எவ்வளோ பெரிய ஒரு புரட்சி ஒரு மனுஷனுக்குள்ளே உண்டாக்குது பாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் தான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் நீங்கள் யாருக்கு எதை சொல்கிறீங்களோ இல்லையோ சுவிசேஷத்தை சொல்லுங்கள். போய் என்ன பண்ணுங்க, உலகத்துக்கு எதை சொல்லுங்க, இந்த தெய்வத்தை பற்றி இந்த ஆண்டவரை பற்றி சொல்லுங்க. போய் சொல்லுங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க. உன்னை வாழ வைக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறாருன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க குழந்தை மாதிரி அழுவான். 30 கொலை பண்ணவன் குழந்தை மாதிரி முட்டி போட்டுன்னு ஓன்னு அழறான் பாருங்க. சொல்லுவேன் பயப்படாதீங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். உங்க மேல கர்த்தர் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். உங்களை ரட்சிப்பார், உங்களை உயர்த்துவார், உங்களுக்கு நன்மை செய்வார். சொல்ல சொல்ல ஓன்னு அழுவான். என்னையாங்க இந்த உலகமே மண்ணை வாரி கொட்டுது, என் மேல நல்லாவே இருக்க மாட்டேன்னு. என்ன ஒருவர் நல்லா இருப்பேன்னு சொல்றாரா? எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமா நீ நல்லா இருப்ப, நீ வா இந்த தெய்வத்துக்கிட்ட வா, இந்த ஆண்டவர்கிட்ட வா. இந்த தெய்வத்தை இந்த ஆண்டவரை உன் ரட்சகரா ஏற்றுக்கொள். உனக்காக உன் பாவத்துக்காக சிலுவையில் மரித்த தெய்வம் இவர். எத்தனை பேர் உள்ளத்தை திறந்தாங்க தெரியுங்களா? நான் சொல்றேன் 120 நாள் கொலை பண்ணவனே வெளியே வந்துட்டான். ஆனா நான் உள்ளதான் இருக்கிறேன். 120 நாள் நான் ஜெயிலில் இருந்தேங்க. எனக்கு பெயிலே கிடைக்கல. ஏன் கிடைக்கல, எதுக்கு கிடைக்கலன்னா எனக்கு தெரியாது. எல்லாம் தான் வெளியே இருந்து எல்லாம் நாடா இவனுக்கு எல்லாம் வந்துட்டாங்க வெளியே. கொலை பண்ணவெல்லாம் வெளியே இருக்கிறான், நான் உள்ளே இருக்கிறேன். பெயில் கிடைக்கல எனக்கு. கர்த்தர் எவ்வளோ பெரிய திட்டத்தை என் வாழ்க்கையில் வச்சிருக்கிறாருன்றதை நான் நினச்சி பார்த்தேன். நான் நின்று எல்லாருக்கும் சுவிசேஷம் சொன்னேன், ஆண்டவரை பற்றி சொன்னேன். கிட்டத்தட்ட 120 நாள் ஜெயிலில் இருந்தேங்க. 120 நாள்
நான் ஜெயிலில் இருந்ததில் 90 நாட்கள் அங்கே ஊழியம் செஞ்சேன். ஜெயிலில் 70 ஆத்துமாக்களை கர்த்தர் என்னை கொண்டு ரட்சித்தார். ஜெயிலில் 70 பேரை. ஏன் இந்த போராட்டத்தோட, ஏன் இந்த சூழ்நிலையோட நான் கடந்து வரேன்றதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருங்க. சில காரியங்கள்லாம் அனுபவமாக பாருங்க, அனுபவமாக ஆக்கிங்க. இதை இதுதான் என் வாழ்க்கை கிடையாது, இதிலிருந்து ஒரு உயர்தரமான ஒரு வாழ்க்கைக்கு நேரம் கர்த்தர் என்னை கொண்டு போவார். ஆனால் கர்த்தர் என் கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் தண்ணீர்களை கடக்கும் போது என் கூட அவர் இருக்கிறார். நான் ஆறுகளை கடக்கும் போது அது என் மேலே புரளாது. நான் அக்கினி மேலே நடப்பேன், ஆனால் வேகாது இருப்பேன். அக்கினி ஜுவாலை என் பேரிலே பற்றாது. உங்கள் பேரை கொலைச்சி போடும்படி 1000 சக்திகள் வேலை செய்யலாம். நான் சொல்கிறேன், உங்கள் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். உங்கள் பேரை ஃபேமஸ் ஆக்குவாருங்க. இந்த 13ஆம் வருஷத்தில் நான் சொல்கிறேன், இந்த சபைக்கு வர மக்களுக்கு சொல்கிறேன், இந்த சபைக்கு சொல்கிறேன், உங்கள் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. உங்கள் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் வாழ்க்கையில் கர்த்தர் இப்படிலாம் கிரியை செய்ய முடியுமா? முடியும். அந்த வழக்கு கேஸில் நடக்குது, கோர்ட்டில் நடக்குது. 13 பேர் மேலே அந்த கேஸை போட்டிருக்கிறாங்க. 13 பேர் மேலே கேஸு. சென்னையில் பூந்தமல்லி ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டில் இந்த கேஸ் நடக்குது. எப்படியாவது தண்டனை வாங்கி கொடுத்துடணும். அதில் நானும் ஒரு ஆள். என்ன ஆச்சுன்னா, கேஸ் நடக்கும்போது நாங்கள் வச்ச வக்கீல் கொஞ்சம் நல்ல வயசில் மூத்தவர் பாருங்க. அந்த ஜட்ஜி கொஞ்சம் சின்ன பையன். கேஸு வாதாடினே இருக்கிறாங்க. எங்களுக்கு ஐ விட்னஸாக, நாங்கள் தான் கொலை பண்ணோன்றதுக்கு ஐ விட்னஸாக இன்ஸ்பெக்டரே வந்து நிற்கிறாருங்க. இவனுக்கு தான் கொலை பண்ணாங்க, இவன் தான் கத்தி எடுத்து கொடுத்தான், இவன் தான் கட்டையை எடுத்து கொடுத்தான்னு இன்ஸ்பெக்டர் ஐ விட்னஸ் சொல்லின்னு இருக்கிறாரு. நாங்கள் வச்ச வக்கீல் எழுந்தார் பாருங்க. எழுந்து எப்படி ஒரு இன்ஸ்பெக்டர் ஐ விட்னஸாக போட்டிக்கிறீங்க? அங்கே இவர் இருப்பாருன்னா என்ன பண்ணியிருந்தார் இவர்? எங்கள் வக்கீல் கேட்குறாரு. இவர் அந்த இடத்துல இவர் இருந்திருப்பார்னா இவர் பார்க்கறதுக்கு தான் நின்றுந்தாரா? ரிவால்வர் இருக்குது, அவனை மிரட்டிருக்கலாம், எதை ஒன்றா செஞ்சுருக்கலாம். இங்கே வந்து பொய் சாட்சி சொல்லின்னு இருக்கிறாருன்னு எங்கள் வக்கீல் கேட்டார் பாருங்க. ஜட்ஜிக்கு கோவம் வந்துடுச்சு பாருங்க. உடனே ஜட்ஜிக்கு கோவம் வந்து அவர் பேச ஆரம்பிச்சிட்டார். நீங்கள் எப்படி இப்படி கிராஸ் பண்ணுறீங்க? ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லுங்கிறாரு, இப்படி பேசுகிறீங்களேன்னு ஜட்ஜி பேச ஆரம்பிச்சிட்டார் பாருங்க. அவங்க வக்கீல் பிபி எழுந்து பேசினா கூட பரவாயில்ல, ஜட்ஜை பேச ஆரம்பிச்சுட்டேன். இவருக்கு கோவம் வந்துடுச்சு. நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? அவருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? நாங்கள் வாதாடுறத கேளுங்க. நீங்கள் எல்லாரும் எதுவும் இப்படி சொல்லிட்டாரு பாருங்க. ஜட்ஜிக்கு கோவம் வந்துடுச்சு. பட்டுன்னு அந்த கேஸ் கட்டை மூடிட்டு எழுந்து போயிட்டாரு பாருங்க. அந்த கோர்ட்டாளி சொல்கிறான், அவ்வளோதான் முடிஞ்சது உங்கள் கதை. இந்த ஆளை போயிட்டு வக்கீலாக போட்டிங்க, கண்டிப்பாக உங்கள் 13 பேருக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லுங்கள்? தண்டனை யாரும் எல்லாருக்கும் பயமாயிடுச்சு பாருங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. கேஸ் பாட்டு நடந்துன்னு இருக்குது. அவ்வளோதான். 1 மாதம் கேஸ் நடந்து ஜட்ஜ்மெண்ட் டேட் சொல்லிட்டாங்க. போய் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக காத்துன்னு இருக்கிறோம். யாரும் சோறு தண்ணி இறங்கலை. என்னன்னா சொல்லிட்டான், இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை போட்டுருவாங்க. காலையில் உட்காந்து பைபிளை பிரிக்கிறேன். பைபிள் எப்பவுமே கூட வச்சுருப்போம். நான் கோர்ட்டு வாசலில் எப்போ கூப்பிடுவாங்கன்னே தெரியாது. வெளியே நீங்கள் உட்காந்துருக்குறோம். எல்லாருக்கும் சோறு தண்ணியில் பயம். எல்லோரும் கல்யாணம் ஆகி பிள்ளைங்க இருக்கிறாங்க. கேஸு வந்து நின்று தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா எல்லாம் லைஃபு 14 வருஷம் உள்ளே இருக்கணும். என்ன பண்ணுறது? யோசிச்சு பாருங்கள். நீங்கள் உள்ளத்தில் எல்லாருக்கும் பயம். ஆனால் ஒரு நம்பிக்கையோடு உட்காந்துருக்கிறேன். நான் ஒரு ஆள், 13 பேர், அதில் நான் A9 9வது ஆள். நான் உட்காந்துருக்கிறேன், பைபிளை பிரிக்கிறேன். பிரித்த உடனே என்னாகமம் வருது. என்னாகமத்தில் பாலாக் என்கிற ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதுக்கு பீலையாம் என்கிறவனை கூலிக்கு கொண்டு வரான். பணத்தை கொடுத்து கொண்டு வரான். வா, நீ யாரை ஆசீர்வதிக்கிறியோ கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிக்கிறார், யாரை சபிக்கிறியோ கர்த்தர் அவங்கள சபிக்கிறார். எனக்காக இந்த ஜனங்களை பார்த்தா பயமாக இருக்குது, இந்தா அமௌண்ட்டை பிடி, எனக்காக வந்து இந்த ஜனங்களை என்ன பண்ணு, சபிச்சு போடுன்னு வந்து
சொல்கிறான் பாருங்க. இவனும் பாருங்க காசை வாங்கிக்கிட்டு போய் ஜனங்களை சபிச்சுலான்னு வரான். வந்து மலை மேலே ஏறி பார்க்குறான். 12 கோத்திரம் அப்படியே பாளையம் இறங்கி இருக்கிறாங்க அங்கே. அப்படியே நல்லா கவனிங்க, 12 கோத்திரம் பாளையம் இறங்கி இருக்காங்க. இவன் போய் மலை உச்சியில் நின்று பலிபீடத்தை கட்டி பலியிட்டு பலியெல்லாம் செலுத்திட்டு வாயை திறக்கிறான் சபிக்கிறதுக்கு. நல்லா கவனிங்க, பிள்ளையாம் என்ன பண்ணுறாரு? இஸ்ரவேல் ஜனங்களை, தேவனுடைய ஜனங்களை சபிக்கிறதுக்கு வாயை திறக்கிறான் பாருங்க. திறந்தா வாயில் ஆசீர்வாதம் தான் வருது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க நீங்கள்? பாலாக்கு கோவம் வந்துச்சு, என்னடா சபிக்க சொன்னால் ஆசீர்வதிக்கிறானேன்னு. பயப்படுறியா தம்பி, வா உன்னை வேறொரு மலை உச்சிக்கு கூட்டின்னு போகிறேன்னு இன்னொரு மலை உச்சிக்கு கூட்டின்னு போகிறான். அங்கே நின்று போய் பலிபீடத்தை கட்டி பலியிட்டு சபிக்கிறதுக்காக வாயை திறக்கிறான். பிள்ளையாம் ஆசீர்வாதம் தான் வருது. எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ கவனிங்க, இப்போ பாலா கேட்குறான்னா, சபிக்க சொன்னால் ஆசீர்வதிக்கிறியே, அமௌண்ட்டு பத்தலையா, வா இன்னும் நிறைய அமௌண்ட்டு தரேன், உனக்கு பணம் தரேன், வா பயப்படாத, சபிச்சு போட்டு இன்னொரு மலை உச்சிக்கு கொண்டு போகிறான் பாருங்க. இன்னொரு மலை உச்சிக்கு கொண்டு போய் பலிபீடத்தை கட்டி பலியிட்டு வாயை திறக்கிறான் சபிக்கிறதுக்கு. பிள்ளையாம் ஆசீர்வாதம் தான் வருது வாயிலேருந்து. எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ பாலா கேட்குறான், என்ன ஆச்சு நீ சபிக்க சொன்ன ஆசீர்வதிக்கிறியன்னு கேட்டால் சொல்கிறான், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார், என்னால் அதை திருப்ப முடியாது. நான் சபிக்கிறதுக்கு தான் வாயை திறக்கிறேன், ஆனால் ஆசீர்வாதம் என் வாயிலிருந்து வருது, நான் என்ன பண்ணுறது அப்படின்றான். இந்த சம்பவத்தை படிக்கிறேன், கோர்ட்டில் வாசலில் உட்காந்துங்கன்னு. இதை படித்த உடனே எனக்கு உள்ள ஒரு தைரியம் வந்துருச்சு. எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை எழுதி இந்த 13 பேருக்கும் தண்டனையை தான் கொடுக்க போறேன்னு அவன் ரிசல்ட்டை எழுதி தண்டனையை எழுதி உக்காந்து எங்களை கூப்பிட்டு படிக்கும்போது, அந்த தண்டனையை படிக்கும்போது கர்த்தர் அவன் வாயா மாறுவார் அப்படின்னு நான் விசுவாசம். ஒன்று கூட மாறாமல் அப்படியே பிலீவ் பண்ண நான். கர்த்தர் அவன் வாயா மாறுவார். அவன் வாயை திறந்து தண்டனைன்னு சொல்ல மாட்டான், விடுதலைன்னு தான் சொல்லுவான் அந்த ஆள் அப்படின்னு நான் விசுவாசேன். ஏன்னா ஒருத்தன் வாயை திறந்து சபிக்க வரும்போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. அவன் வாயில் என்ன வருதுங்க? ஆசீர்வாதம் வருது. நான் நம்பினேன் இந்த ஜட்ஜு வாயிலேருந்து விடுதலை தான் வரும் அப்படின்னு. 3 மணிக்கு கூப்பிட்டாங்க கோர்ட்டில், வாங்க ஜட்ஜு கூப்பிட்றாரு. போய் 13 பேர் நின்னோம், எதுவுமே பேசலைங்க. உங்கள் எல்லாருக்கும் விடுதலை, வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டாங்க. எத்தனை பேர் கர்த்தர் நல்லவர்ன்றீங்க? ஏன்னா எங்களுக்காக கர்த்தர் வழக்காடுகிறார். உங்களுக்காக வழக்காடுகளோடு நான் வழக்காடுவேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாருங்க. நாங்கள் ஒரு மனுஷனை நான் நம்பினேன், எனக்கு ஒரு மனுஷன் வக்கீல் கிடையாது. இது வரைக்கும் கேஸ் எடுத்து தோக்காத ஒரு வக்கீல் எனக்காக வாதாடுறாரு. நான் தோக்க மாட்டேன். பக்கத்தில் சொல்லுங்க, நான் தோக்க மாட்டேன். நான் எதுலையுமே தோக்க மாட்டேன். குடும்ப வாழ்க்கையில் தோக்க மாட்டேன், வியாபாரத்தில் தோக்க மாட்டேன், பிஸ்னஸில் தோக்க மாட்டேன், ஊழியத்தில் தோக்க மாட்டேன். தோத்ததை எல்லாம் ஜெயிக்கிறவனாய் கர்த்தர் என்னை மாற்றுவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க நீங்க? அப்போ சொல்லுங்க, என் கூட இருக்கிறார் கர்த்தர், என் கூட இருக்கிறார். நீங்க நம்புறீங்களாங்க கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் அப்படின்னு? இந்த காலையில் வந்திருக்கிற எல்லாம் சொல்ல, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். என்ன ஜெயிக்க பண்ணவர் உங்களையும் ஜெயிக்க பண்ண வல்லவராக இருக்கிறார். ஏன் அவ்வளோ தைரியமாக சொல்கிறோம்? ஏன்னா அவ்வளோ காரியங்களை கர்த்தர்கிட்ட பார்த்துருக்குறோம். நாங்கள் அவ்வளோ நன்மைகளை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் செஞ்சுருக்கிறாரு. மண்ணோட மண்ணாக போயிடுவீங்க. நாங்கள் கர்த்தரை வாழ வச்சு காட்டினார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன் கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அது மேலே பொருளாது, நீ அக்னி மேலே நடப்பாய் வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. வர்ஷிப் பண்ணும்போது சொன்னார் இல்லையா, ஐசக் பிரதர் சொன்னார் பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ கொண்டு போய் எங்கே போட்டாங்க? அக்னி ஜுவாலையில் போட்டாங்க. யோசிச்சு பாருங்க நீங்கள், ஒரு முடி கருகின வாசனை கூட அவங்க மேலே வரவே இல்லை. கர்த்தர் அவர்களை காப்பாற்றினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவங்க சொன்னாங்க, கர்த்தர் எங்களை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த அக்னி ஜுவாலைக்கு கர்த்தர் காப்பாற்ற வல்லவராக. அந்த சிங்க கெவியில் போட்டாங்க கொண்டு போய் தானியலை, கர்த்தர் அவனை காப்பாற்றினார்.
ஏன் போட வச்சிங்க ஆண்டவரேன்னு கேட்கல. எனக்கு கர்த்தர் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். கையை ஊற்றி சொல்லுங்க, கர்த்தர் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். சூழ்நிலையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். என்னை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். எனக்கு நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏன் போட்டாங்க, ஏன் குழியில் போட்டாங்க, ஏன் அங்கே போட்டாங்க? கூட பிறந்தவனே கொண்டு போய் எங்கே போட்டான் சொல்லுங்க? குழியில் போட்டான் பாரு. கூட பிறந்தவன் போட முடியுமா? யோசிச்சு பாரு. கூட பிறந்த சகோதரர்கள் சில நேரங்கள் நமக்கு விரோதமாக காரியங்களை செய்வாங்க. நீங்கள் எதை பார்த்தும் சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தர் என்னை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். போட்டவனே தூக்க வச்சாரு பாருங்க. மீதியானவர்களில் வித்துட்டாங்க. கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அங்கே போனால் அங்கே ஒரு தவறான குற்றஞ்சான்றிதழ் போத்திபாருடைய மானியை கொண்டு போய் எங்கே போட்டாங்க? அவனை ஜெயிலில் போட்டாங்க. யோசிச்சு பாருங்க, ஜெயிலில் இருக்கிறான். நீங்கள் அதனால தான் பாருங்கள், சில சம்பவங்கள்லாம் சரித்திரங்களாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. எப்படி இருக்கும் பாருங்க. பைபிள் சொல்லுது, கர்த்தர் சிறைச்சாலையிலே யோசேப்போடு கூட இருந்தார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ அங்கிருந்து என்ன நடந்தது தெரியுங்களா? அங்கிருந்து அந்த தேசத்துக்கு அதிபதியாய் கர்த்தர் அவனை மாற்றினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுதான் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நாட்களில் எழுதுறான் யோசேப்பு. நீங்கள் வாசித்து பாருங்க. அவன் சொல்றான், எல்லாரும் எனக்கு தீமை செய்தார்கள். என்ன பண்ணாங்க? எல்லாரும் எனக்கு என்ன பண்ணாங்க? எல்லாரும் எனக்கு தீமை செய்தார்கள். ஆனால் கர்த்தரோ, சொல்லுங்க எல்லாரும், கர்த்தரோ அதை நன்மையாக முடிய பண்ணினான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க எல்லாரும் உங்களுக்கு தீமை செய்யலாங்க, ஆனால் கர்த்தரோ அதை எனக்கு நன்மையாக முடிய பண்ணுவார். நன்மையா முடியும். நம்புறீங்களா? உங்களுக்கு நன்மையா முடியும்னு எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க அப்ப நான் சொல்றேன், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அவர் ஆசீர்வாதம் உங்க மேல இருக்குது. நீங்க தோக்க மாட்டீங்க, கண்டிப்பா ஜெயிப்பீங்க. சில சூழ்நிலைகள், சில போராட்டங்கள், சில காரியங்களை கடந்து வரும்போது சோர்ந்து போயிடாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை விசுவாசிங்கள், அறியுங்கள். அதில் போய் நான் மூழ்க கர்த்தர் என்னை விடவே மாட்டார். என்னை தூக்கி எடுக்கிற ஒரு கரம் என் கூட இருக்குது, என்னை உயர்த்துகிற ஒரு கரம் என் கூட இருக்குது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது. என் நம்பிக்கை வீண் போகவே போகாது. அப்போ எத்தனை பேர் நம்புறீங்க நீங்க? என் நம்பிக்கை வீண் போகாது. எனக்காக கர்த்தர் ஆயிரமான நன்மைகள் என்ன பண்ணியிருக்கிறார்? சம்பாதிச்சு வச்சிருக்கிறார். சொல்லுங்க பக்கத்தில் இன்னொரு தடவை. எல்லாம் ரெடியா இருக்குது. எல்லாம் எப்படி இருக்குதுங்க? ரெடியா இருக்குதுங்க. ரெடியா இருக்குது. ஏன்னா உங்களை கர்த்தருக்கு அவ்வளோ பிடிக்கும். சொல்லுங்க பக்கத்தில், உங்களை கர்த்தருக்கு அவ்வளோ பிடிக்கும். யாருக்கு பிடிக்குதோ இல்லையோ உங்களை, ஆனால் கர்த்தருக்கு உங்களை அவ்வளோ பிடிக்குங்க. உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். உங்களுக்கு ஒன்றுன்னா பதறிடுவார் அவர். நான் சொல்கிறேன், நீங்கள் உடஞ்சி போய் அவருடைய சமூகத்தில் நீங்கள் அழும்போது ஒன்று தெரிஞ்சுங்க, நீங்கள் அவர் சிலுவையில் பட்ட வலியை விட நீங்கள் உடஞ்சி போய் அழறீங்க பார்த்தீங்களா, அது அவருக்கு பெரிய வலியை உண்டாகும். பெரிய வலி உண்டாகிடும் அவருக்கு. உங்களை அவ்வளோ பிடிக்கும். பக்கத்தில் கூட சொல்லுங்க, உங்களை அவ்வளோ பிடிக்கும். அவ்வளோ பிடிக்கும். எவ்வளோ பிடிக்கும்? வார்த்தை இல்லைங்க சொல்கிறதுக்கு. உங்களை அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு. எவ்வளோ பிடிக்குங்க? கொஞ்சம் சொல்லுதான் சொல்லு. எவ்வளோ பிடிக்கும்? என்ன சொல்கிறதுங்க? வானத்தையும் பூமி உண்டாக்கினவர், இன்னைக்கு பார்க்குற மரம் செடி கொடிகள் எல்லாத்தையும் சிருஷ்டித்தவர், உயர்ந்தவர், பெரியவர், உன்னதமானவர், மகத்துவமானவர், சிருஷ்டிகர்த்தா. அவரை யாரும் சிருஷ்டிக்க முடியாது. ஏற்கனவே இருக்கிறவர் அவர். எல்லாத்தையும் சிருஷ்டித்தவர் அவர். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி என்னுடைய பாதபடி என்று சொன்னவர். அவ்வளோ மகிமை நிறைந்தவர், மகத்துவம் உள்ளவர், எங்கும் நிறைந்திருக்கிறவர். நான் பாவத்தில் விழுந்துட்டேன்னு அவ்வளோ பெரிய பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு இறங்கி வந்துட்டார். அப்படியே எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. என்னை எவ்வளோ பிடிக்குன்னு கேட்குற கேள்விக்கு பதில் இது. இறங்கி வந்துட்டார். யோசிச்சு பாருங்க. வந்தவர், எல்லாத்தையும் படைத்தவர், எல்லாத்தையும் சிருஷ்டித்தவர், எல்லாத்தையும் உண்டாக்கினவர். யோசிச்சு பாருங்க. தன் வல்லமைகளை எல்லாம் அடக்கி கொண்டு
தன் வல்லமைகளெல்லாம் அப்படியே அடக்கி கொண்டு உங்களை போல என்ன போல 9 மாதம் ஒரு பெண் கருவுக்குள்ளே போய் உட்காந்துருக்கிறாரு. அப்படியே எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உங்களை எவ்வளோ பிடிக்கும் பாருங்க அவருக்கு. யோசிச்சு பாரு, 9 மாதங்க, 9 மாதம் உலகத்தை எல்லாம் படைத்தவர், சர்வ வல்லவர், சர்வ வியாபி. அவரால் கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஒண்ணுமே. அவ்வளோ உயர்ந்த தேவன், பெரிய தேவன், மகத்துவமான தேவன் 9 மாதம் தன் வல்லமைகளை எல்லாம் அடக்கி கொண்டு ஒரு கருவுள்ள போய் உட்காந்துருக்கிறாரு. அப்படியே 9 மாதம். அவ்வளோ பிடிக்கும். சொல்லுங்க பக்கத்தில், உங்களை அவ்வளோ பிடிக்குங்க. அவ்வளோ பிடிக்கும் உங்களை. நான் சொல்கிறேன், ஒரு இடத்துல கூட, ஒரே ஒரு இடத்துல கூட நீங்கள் வெட்கப்பட்டு நீங்கள் தலை குனிஞ்சு நிற்க கர்த்தர் விட மாட்டார். எல்லாம் மாறும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எல்லாம் எழுந்து நிற்போமா? எல்லாம் எழுந்து நிற்போம். அந்த நம்பிக்கையோட, அந்த விசுவாசத்தோட எல்லாம் மாறும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீங்க நினைக்கிறதுக்கு மேல கர்த்தர் சில காரியங்களை செஞ்சு முடிக்க போறாங்க. கைகளை உயர்த்தி எல்லாம் கையை உயர்த்தி எல்லாம் கொஞ்ச நேரம் கையை உயர்த்தி ஆண்டவருக்கு எல்லாம் வாய்களை திறந்து எல்லாம் நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு எத்தனை பேரோட கர்த்தர் பேசியிருக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேரோட கர்த்தர் பேசியிருக்கிறார்? கையை உயர்த்தி ஆண்டவரே நன்றிப்பா.